குழந்தை மருத்துவத்தில் ஹோரேஸ் ஓட்ஸோடைய மிக உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஹோரேஸ் ஓட்ஸ் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குழந்தை நல மருத்துவர் மற்றும் தொற்றுநோய் ஆராய்ச்சியாளர். இவர் 1907 டிசம்பர் 21 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஹோரேஸ் லூயிஸ் ஓட்ஸ். இவர் 1928ஆம் ஆண்டு அந்த ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் அண்டர் கிராஜுவேட் டிகிரியை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து அதே யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவுடைய பெரல்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவர் மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ படிப்பின் போது இவர் மில்டன் ராப்பபோர்ட் அப்படின்ற இவருடைய கிளாஸ்மேட் கூட இணைஞ்சு விட்டமின் டிக்கும் கால்சியத்துக்கும் இடையில் உண்டான தொடர்பு பற்றி ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இவங்க கண்டறிஞ்சாங்க. அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கால்சியத்தை நம்மளுடைய சிறுகுடலானது உறிஞ்சும். அதுக்கப்புறமா சிறுகுடல்ல இருந்து கால்சியமானது ரத்தத்தில் கலக்கும். பின்னர் நம்மளுடைய இருதயம் நரம்புகள் எல்லாம் அந்த கால்சியத்தை பெற்று வலுப்பெறும். அதே சமயம் நம்மளுடைய எலும்புகளானது கால்சியத்தை உறிஞ்சு வலுப்பெறும். இப்போ இந்த நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கால்சியமானது சிறுகுடல்னால உறிஞ்சப்படுற வரைக்கும் தானாக நடந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த சிறுகுடலில் இருக்கக்கூடிய கால்சியமானது ரத்தத்தில் கலக்கிறதுக்கு விட்டமின் டி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா விட்டமின் டி தான் சிறுகுடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை ரத்தத்தில் கலக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இருதயம் அதுக்கப்புறம் நரம்பு இதெல்லாம் வலுப்பெறும். அதே சமயம் நம்மளுடைய எலும்புகளானது அதுக்கு தேவையான கால்சியத்தை உறிஞ்சு வலுப்பெறும். இப்போ விட்டமின் டி இல்லை அப்படின்னா நம்ம உண்ணக்கூடிய உணவில் கால்சியம் இருந்தாலும் அது நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டின் அப்படின்ற சிறுகுடல்னால மட்டும் உறிஞ்சப்படும். ஆனால் சிறுகுடல்ல இருந்து அந்த கால்சியமானது ரத்தத்தில் கலக்கிறது அப்படின்றது அசாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ரத்தத்தில் கால்சியம் கலக்கலை அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு கால்சியம் கிடைக்காது. அதனால இருதயம் நரம்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வலு இழக்க ஆரம்பிக்கும். அதை விட அதிகமாக நம்மளுடைய எலும்புகளானது வலுவிழந்து போயிடும். இப்படி தான் அந்த காலத்துலலாம் நிறைய குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ் அப்படின்ற பாதிப்பு ஏற்பட்டு வந்தது. ரிக்கெட்ஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி கால்சியம் குறைபாடினால எலும்புகள் வலுவிழந்து போகக்கூடிய தன்மை தான். இப்படி எலும்புகள் வலுவிழந்து போய் குழந்தைகளினுடைய எலும்புகள் ரொம்ப வளைஞ்சு அது மெருதுவாகி போயிடும். அதான் மென்மையாகி போயிடும். எப்போனாலும் உடஞ்சிரும். அந்த நிலைமைக்கு போயிடும். அப்பேற்பட்ட கண்டிஷன் தான் ரிக்கெட்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த ரிக்கெட்ஸ் எல்லாம் குழந்தைகளில் ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் கால்சியம் குறைபாடு. இப்போ இந்த கால்சியம் எதனால் குறைபாடு ஏற்படுது? குழந்தைகளுக்கு பால் கொடுப்பாங்க. பாலில் கால்சியம் இருக்கும். இருந்தாலும் குழந்தைகளுக்கு இந்த ரிக்கெட்ஸ் ஏற்படும். அதுக்கு முக்கியமான காரணமே கால்சியம் கொடுத்தாலும் விட்டமின் டி கிடைக்கல அந்த குழந்தைகளுக்கு. அதனால தான் அந்த குழந்தைகளினுடைய உடலில் கால்சியம் சரியாக அப்சர்வ் ஆகாமல் அதன் மூலமாக எலும்புகள் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கப்புறமா தான் புரிய வந்தது. இது புரிய வர்றதுக்கு மில்டன் ராப்பபோர்ட்டும் ஹோரேஸ் ஓட்ஸும் தான் மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. இதை இவங்க மருத்துவ படிப்பினுடைய முதல் ஆண்டிலேயே இந்த ஒரு டிஸ்கவரியை செஞ்சுருந்தாங்க. ஸோ ஊட்டச்சத்து மருத்துவத்தில் இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறமா தான் இந்த விட்டமின் டி எவ்வளோ அவசியமானது, கால்சியம் நம்மளுடைய உடம்பை சரியாக ஏற்றுக்கிறதுக்கு அப்படின்ற அந்த புரிதலானது ஏற்பட்டது. இதுக்கப்புறம் 1931ஆம் ஆண்டு ஹோரேஸ் ஓட்ஸ் இவருடைய மருத்துவ படிப்பை அந்த பெரல்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல இருந்து முடித்தாங்க. அதுக்கப்புறமா அதே ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆஃப் ஃபிலடெல்ஃபியா அங்கே இவர் குழந்தை மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு குழந்தை நல மருத்துவர் ஆனாங்க. பின்னர் இவர் இன்னும் கூடுதலாக பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. அப்போ தான் இவர் இந்த வைரஸஸ், அதாவது நம்மளுடைய உடம்பை பாதிக்கக்கூடிய வைரஸஸ், அதனுடைய இன்ஃபெக்சியஸ்னஸ், அதாவது அதனுடைய தொற்றின் தீவிரம், அதை குறைக்கிறதுக்காக அல்ட்ரா வயலட் லைட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முறையை இவர் 1936ஆம் ஆண்டு உருவாக்கினாங்க. இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ தடுப்பூசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை வைரஸ் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வைரஸ் இருக்குது, ஏ அப்படின்னு ஒரு வைரஸ். அந்த வைரஸ் ஆனது ஒரு நோயை ஏற்படுத்துது அப்படின்னா இப்போ அந்த வைரஸை எடுத்து அதை பலவீனப்படுத்துவாங்க. எந்த அளவுக்கு பலவீனப்படுத்துவாங்கன்னா அந்த வைரஸ் உடம்புக்குள்ள மனித உடம்புக்குள்ள நுழைஞ்சா நோயை ஏற்படுத்தணும். நோயை ஏற்படுத்தக்கூடாது, ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டணும். அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ முழு வீரியத்தோட வைரஸ் இருந்தது அப்படின்னா நேராக மனித உடம்புக்குள்ள நுழைஞ்ச உடனே அது நோயை ஏற்படுத்தி மனித உடலை அழிக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் இப்போ ஒரு வைரஸ் தீவிரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வைரஸ் ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதை கண்டறிஞ்சு அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸை உற்பத்தி செஞ்சு அதை அழிக்க ஆரம்பிக்கும். இப்போ
வைரஸோடைய தீவிரம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். ஒருவேளை வைரஸ் தீவிரமாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது அந்த வைரஸை எதிர்க்கிறதுக்கு முன்னாடியே அந்த வைரஸ் மனித உடலை வந்து அழிச்சிரும். இப்போ வைரஸை வந்து வச்சு தான் தடுப்பூசி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அது எப்படின்னா அந்த வைரஸை வந்து பலவீனப்படுத்துவாங்க. அந்த வைரஸ்னால நோய் எதிர்ப்பு சக்தியை மனித உடலுக்குள்ள தூண்ட முடியும், ஆனால் நோய் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. இப்போ இந்த வைரஸை வச்சு பலவீனப்படுத்தி தடுப்பூசி உருவாக்கி அந்த தடுப்பூசியை மனிதர்களுக்கு போட்டால் மனிதர்களினுடைய உடம்புக்குள்ள அந்த வைரஸ் போன உடனே நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டப்பட்டு அந்த வைரஸை எதிர்த்து போராடி அதை அழிச்சிரும். ஏன்னா அந்த வைரஸ் பலவீனமாக இருக்குது. இப்போ அதை அழிச்சதுக்கு அப்புறமா பலம் வாய்ந்த அதே வைரஸ் வைரஸ் வந்து உள்ள நுழைய வரும்போது அப்போ ஏற்கனவே அது எப்படி செயல்படும் அப்படின்னு அதனுடைய பலவீனமான வடிவம் ஏற்கனவே வந்து பலவீனமான அதே வைரஸ் வந்து உள்ளே வரும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டப்பட்டு நம்மளுடைய உடலில் ஆன்டிபாடிஸ் இருக்குது. அதனால இப்போ தீவிரமான வைரஸ் உள்ளே நுழைஞ்சா கூட அந்த ஆன்டிபாடிஸ் ஆனது அந்த வைரஸை எதிர்த்துரும். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த அடிப்படையில் தான் தடுப்பூசி வந்து கண்டுபிடிப்பாங்க. இப்போ இந்த வைரஸை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா சில நேரங்களில் வைரஸ் ரொம்ப பலவீனப்படுத்தப்படும். அப்போ அதனால நோய் எதிர்ப்பு சக்தியை கூட தூண்ட முடியாது. அதே சமயம் சில நேரங்களில் சரியாக வைரஸ் வந்து பலவீனப்படுத்தப்படாது. அப்போ உள்ள மனித உடலுக்குள்ள அதை தடுப்பூசியாக செலுத்தினா மனித உடலில் தொற்று பாதிப்பும் ஏற்பட்டுரும். இது அபாயத்தை வந்து குறிக்கும். இதனால இதை கரெக்டான அளவில் தொற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டணும். அந்த அளவில் அதை வந்து வீக் பண்ணணும். அதுக்கு பல முறைகளை அந்த காலத்தில் பின்பற்றி வந்தாங்க. அதில் ஒரு முறையை தான் ஹோரேஸ் ஓட்ஸ் வந்து அல்ட்ரா வயலட் லைட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அல்ட்ரா வயலட் லைட்டை யூஸ் பண்ணி புற ஊதா கதிர்களினுடைய ஒளி அதை வந்து பயன்படுத்தினா வைரஸை வந்து வீக் பண்ணலாம். அப்போ வைரஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும், ஆனால் நோயை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி ஹோரேஸ் ஓட்ஸ் இந்த ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒரு முறையை பின்பற்றி தான் பிற்காலத்தில் ரேபிஸ் அப்படின்ற அந்த நோய்க்கு எதிரான தடுப்பூசி, இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற தொற்று நோய்க்கு உண்டான தடுப்பூசி இதெல்லாமே வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தப்பட்டது. ஸோ அதில் எல்லாம் இந்த அல்ட்ரா வயலட் லைட்டை யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து பயன்படுத்தப்பட்டது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தையும் இவர் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா 1938ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரோடைய ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஒரு பீடியாட்ரிசியன் குழந்தை நல மருத்துவராக நியமிக்கப்பட்டாங்க. அப்போ இன்னும் பல ஆராய்ச்சிகளை இவர் மேற்கொண்டு வந்தாங்க. அப்போ தான் 1942ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கு அதிகமாக வயிற்றுப்போக்கானது ஏற்பட்டது. அப்போ தான் டயரியா அவுட் பிரேக் ஏற்படுது. அதாவது நிறைய குழந்தைகள் வயிற்றுப்போக்குனால் பாதிக்கப்பட்டாங்க, உடல் நலிஞ்சு போனாங்க, நிறைய குழந்தைகள் இறந்து போனாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அறிய முடியல. அப்போ ஜேக்கப் எஸ் லைட் அப்படின்ற இன்னொரு அமெரிக்காவை சேர்ந்த குழந்தை நல மருத்துவர் கூட இணைஞ்சு ஹோரேஸ் ஓட்ஸ் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அப்போ குழந்தைகள் இந்த டயரியானால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளினுடைய ஸ்டூல் சாம்பிள்ஸ் மலை மாதிரிகளை எடுத்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போ அதை ஆய்வு செய்யும்போது அதில் பாக்டீரியாஸ் அதுக்கப்புறமா பேரசைட்ஸ் அப்படின்ற நுண்கிருமிகள் அது எல்லாத்தையுமே வந்து நீக்கினாங்க. அது நீக்கினாலும் அந்த மலத்தில் இந்த டயரியாவை ஏற்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு ஏஜெண்ட் இருக்குது அப்படின்றத இவங்க கண்டறிஞ்சாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ பாக்டீரியாவோ பேரசைட்டோ இந்த டயரியா ஏற்படுறது காரணம் கிடையாது, அதை விட சின்னதாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்மால் ஏஜெண்ட் தான் காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. பாக்டீரியாவை விட பேரசைட்டை விட சின்னதாக இருக்கக்கூடிய வைரஸ் தான். ஸோ வைரஸ் தான் வந்து டயரியா ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு ஹோரேஸ் ஓட்ஸும் ஜேக்கப் எஸ் லைட்டும் 1943ஆம் ஆண்டு கண்டறிஞ்சாங்க. அதனால் வரைக்கும் குழந்தைகளில் இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ரலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் வந்து டயரியா ஏற்படுறதுக்கு பாக்டீரியாவோ அல்லது பேரசைட்டோ தான் காரணம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு வைரஸ் தான் காரணம் அப்படின்னு இவங்க கண்டறிஞ்சாங்க. இதை தான் பிற்காலத்தில் குறிப்பாக 1973ஆம் ஆண்டு ரூத் பிரான்சிஸ் பிஷப் அப்படின்ற ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பெண் வைராலஜிஸ்ட் வந்து 1973ஆம் ஆண்டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி கண்டுபிடிச்சாங்க. இதை 1943 கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு அந்த காலத்தில் மருத்துவ வளர்ச்சி இல்லை. ஆனால் 1973 எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லாம் இருந்தது. அதை வச்சு ரூத் பிஷப் வந்து உண்மையிலேயே வீல் ஷேப்பில் சக்கர வடிவில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் குழந்தைகளுக்கு டயரியா ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. அது சக்கர வடிவில் இருக்கிறனால சக்கரத்துக்கு லத்தீனில் ரோடா அப்படின்னு பேர். ஸோ ரோடா வைரஸ் அப்படின்னு அதுக்கு பேரிட்டாங்க. அதை அவங்க 1973 உறுதிப்படுத்தினாங்க. இருந்தாலும் அது
ஏற்படுறதுக்கு அந்த டயரியா ஏற்படுறதுக்கு வைரஸ் தான் காரணம் அப்படின்றத 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1943ஆம் ஆண்டே ஹோரேஸ் ஓட்ஸும் ஜேக்கபஸ் லைட்டும் கண்டறிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹோரேஸ் ஓட்ஸ் வந்து இந்த போலியோ வேக்சின் கண்டுபிடிக்கிறதுல இவருடைய நேரத்தை செலவழித்து வந்தாங்க. அதே சமயம் 1949 காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியோடைய மன்ஹாட்டனில் இருக்கிற மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஒரு பீடியாட்ரிஷியனாக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அந்த காலத்திலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போலியோ பாதிப்புக்குண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட ஆரம்பிக்குது. இருந்தாலும் போலியோனால் ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்பினால நிறைய குழந்தைகள் ரொம்ப பெருமளவில் பாதிக்கப்பட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், போலியோ வந்தால் குழந்தைகளினுடைய கை கால்கள் எல்லாம் பெருசாக வந்து இயங்காமல் போயிடும். அதே சமயம் சில குழந்தைகளினுடைய மார்பு அதே மாதிரி உதரவிதானம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் செயலிழந்துடும். அதனால சரியாக சுவாசிக்க முடியாது. இப்போ சுவாசிக்க முடியாத குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் அயன் லங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. அது வந்து ஒரு பெரிய கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அதில் குழந்தைகளை வச்சிருவாங்க. அந்த செயற்கை சுவாசத்தை கொடுக்கும். ஸோ வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைகள் வந்து அந்த அயன் லங்கில் இருந்து தான் சுவாசிக்கணும். அந்த நிலை இருந்தது. இப்போ அந்த அயன் லங் மாதிரி நிறைய அயன் லங்ஸை வாங்கி வச்சு ஒரு பெரிய சென்டரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் விரும்பினாங்க. அப்போ 1953ஆம் ஆண்டு அந்த நியூயார்க் சிட்டியிலேயே இவர் வந்து ஜாக் மார்டின் போலியோ ரெஸ்பிரேட்டர் சென்டர் அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே போலியோனால் பாதிக்கப்பட்டு சுவாசிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆதரவாக இவர் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இவர் பண்ணாங்க. குறிப்பாக மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டல் தரப்பிலிருந்து ஐகான் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஒரு மெடிக்கல் ஸ்கூலானது நிறுவப்படுறதுக்கு இவர் உதவியாக இருந்தாங்க. அதனால் 1964ஆம் ஆண்டு அந்த ஐகான் ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய ஹெர்பர்ட் ஹெச் லீசன் ப்ரொஃபஸர் அண்ட் சேர்மன் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற பொறுப்பில் இவர் நியமிக்கப்பட்டாங்க. இந்த பொறுப்பில் அடுத்து 1976 வரைக்கும் பணிபுரிஞ்சு அதுக்கப்புறம் இவர் ரிட்டையர் ஆனாங்க. இதுக்கிடையில் தான் அந்த ரோடா வைரஸ் ஆனது உறுதிப்படுத்தப்பட்டு அதுக்குண்டான வேக்சின் ஆனது பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இப்படி ஹோரேஸ் ஓட்ஸ் வந்து இவருடைய வாழ்நாள் முழுக்க குழந்தை மருத்துவத்தில் இவ்வளோ பங்களிப்புகளை செஞ்சாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதி 1989 ஏப்ரல் 24 அன்னைக்கு இவருடைய 81 வயசில் இறந்து போனாங்க. ஹோரேஸ் ஓட்ஸ் வந்து இறந்து போயிருந்தாலும் இன்று வரை குழந்தை நல மருத்துவத்தில் இவர் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது மாபெரும் ஒரு சாதனையாக கருதப்பட்டு வருது. ஸோ இப்பேற்பட்ட ஹோரேஸ் ஓட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அதே மாதிரி இந்த ரோடா வைரஸ் அது எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்ற வரலாறு நான் பேசியிருக்கேன், அதையும் பாருங்கள். அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது. அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தேங்க்யூ.